Welcome students. In this video, we are going to discuss about the fundamental quantities in measurement lesson. Dear students, do you know what is measurement? Measurement na அளவீடுகள் சொல்லுவோம். What is measurement? அது முன்னாடி உங்கள்ட்ட சில questions கேக்குறேன். உன்னோட friend வந்து உன்னோட height என்னன்னு கேக்குறாரு. அதை நீ எப்படி measure பண்ணுவ? உங்க அப்பா வந்து உங்கள்ட்ட ஒரு பைய கொடுத்து போய் கடையில போய் கொஞ்சம் சுகர் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. சோ அந்த கடைக்காரர்கிட்ட போய் நீ எப்படி கேட்ப? அந்த பை ஃபுல்லா a bag full of sugar or how will you ask? எப்படி கேட்ப? உங்க அம்மா வந்து டெய்லி பால்காரர்கிட்ட பால் வாங்குறாங்க. சோ அவங்க வந்து அந்த பால்காரர்கிட்ட எப்படி எவ்வளவு பால் வாங்குறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் a cup of milk அல்லது 2 tumblers of milk அல்லது எப்படி? உங்க வீட்ல இருந்து நீ ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஷாப்கீப்பர் வந்து கெரோசினை சேல் பண்றாருன்னா அதை எப்படி சேல் பண்றாரு? சோ இந்த क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட், அளவீடுகள். சோ இத பத்தி நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுல இருக்கக்கூடிய சில ஃபண்டமெண்டல் மெஷர்மென்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு சில ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ், லென்த்னா என்ன, மாஸ்னா என்ன, டைம்னா என்ன, எஸ்ஐ யூனிட்ஸ்னா என்ன, சோ அதை மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் டூல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட்டோட டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. சோ மெஷர்மென்ட்னா தெரிந்த ஒரு அளவை வைத்துக்கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது தான் என்ன சொல்லுவோம் அளவீடு, மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். The comparison of unknown quantities தெரியாத அளவுகளை with some known quantities தெரிந்த அளவை கொண்டு கம்பேர் பண்றது, ஒப்பிடுறது தான் என்ன பேரு மெஷர்மென்ட், அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். மெஷர்மென்ட்ல 2 பார்ட்ஸ் இருக்குது. எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு நம்பர், இன்னொன்னு யூனிட். மெஷர்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு நம்பர், இன்னொன்னு யூனிட். நம்பர்னா அதோட எண் மதிப்பு, யூனிட்னா தமிழ்ல அலகு அப்படின்னு சொல்லுவோம். சோ மெஷர்மென்ட்ல எண் மதிப்பு இருக்கும், அலகு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், students are asked to measure the length of their science book using ruler. சோ நீங்க ஸ்கேலை வச்சு உங்களோட சயின்ஸ் புக்கோட லென்த்தை மெஷர் பண்ண சொல்றோம். So let the length of the book be 15 cm. உங்களோட சயின்ஸ் புக்கோட லென்த் வந்து 15 cm இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதுல 15 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர், அதோட எண் மதிப்பு. சென்டிமீட்டர் வந்து cm போட்டுருக்காங்களா, that is சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட யூனிட், அலகுன்னு சொன்னோம் இல்லையா, that is யூனிட். சோ எதை மெஷர் பண்றதா இருந்தாலும் அதுல ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு நம்பர், இன்னொன்னு யூனிட். நம்பரும் இருக்கும், யூனிட்டும் இருக்கும். இங்க இருந்து விழுப்புரம் எவ்வளவு தூரம் கேட்டா 40 கிலோமீட்டர் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க 40ங்கிறது நம்பர், கிலோமீட்டர்ங்கிறது யூனிட். இப்ப பால் வாங்க போறீங்க, எத்தனை லிட்டர் வேணும்னு கேட்பீங்களா, 2 லிட்டர்ஸ் அப்படின்னா 2ங்கிறது நம்பர், லிட்டர்ஸ்ங்கிறது யூனிட். புரியுதாமா? சோ மெஷர்மென்ட்ல வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு நம்பர், இன்னொன்னு யூனிட். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உலகம் முழுக்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. people in various part of the world are using different system of units. The sake of uniformity, scientists all over the world have adopted a common set of units to express measurements. சோ உலகம் முழுக்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஏற்படும் இல்லையா. சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக யூனிஃபார்மா ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு 11th ஜெனரல் கான்ஃபரன்ஸ், அதாவது பிரான்ஸ்ல வந்து நடத்துறாங்க. அப்போ வந்து ஒரு காமன் செட் ஆஃப் யூனிட்ஸை வந்து அவங்க டிட்டர்மைன் பண்றாங்க. பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லி ஒரு 7 பேஸ் குவான்டிட்டிஸை டிட்டர்மைன் பண்ணி அதோட காமனா இருக்கக்கூடிய அதோட எஸ்ஐ யூனிட்ஸ், உலகம் முழுக்க நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, 7 பேஸ் யூனிட்ஸையும் அவங்க வந்து அதை தான் என்ன சொல்றோம் எஸ்ஐ யூனிட்ஸ். தி சிஸ்டம் இஸ் கால்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அது என்ன இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னா ஐஎஸ் தானே ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஏன் எஸ்ஐ வந்துச்சுன்னா இது பிரெஞ்சுல நடந்துச்சு. பிரெஞ்சு வேர்டு வந்து அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிரெஞ்சு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல். சோ அந்த சிஸ்டம் இன்டர்நேஷனல்ங்கிற வேலை இருந்தா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை டெரைவ் பண்றாங்க. சோ அதனாலதான் அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து எஸ்ஐ போட்டிருக்காங்க. சோ இப்போ பேஸ் குவான்டிட்டிஸ் வந்து எத்தனை சூஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா 7 பேஸ் குவான்டிட்டிஸ் சூஸ் பண்றாங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான். லென்த், மாஸ்,
time, temperature, electric current, amount of substance and luminous intensity. So அது ஒண்ணு அதோட யூனிட் என்ன அப்படினு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சரோட SI யூனிட் வந்து கெல்வின், கேன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதோட சிம்பிள். டிஸ்டன்ஸ் தட் இஸ் லென்த், லென்த்தோட SI யூனிட் வந்து மீட்டர், அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் m. எலக்ட்ரிக் கரண்டோட SI யூனிட் வந்து ஆம்பேர், அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் லெட்டர் A. டைமோட SI யூனிட் வந்து செகண்ட், அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் S. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட SI யூனிட் வந்து மோல், அதோட சிம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க MOL. மாஸோட SI யூனிட் வந்து கிலோகிராம் kg. இன்டென்சிட்டி ஆஃப் லைட், அதாவது லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதோட SI யூனிட் வந்து கேண்டலா, சோ அது வந்து CD ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், SI யூனிட்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த 7 பேஸ் குவாண்டிட்டிஸும் அதோட SI யூனிட்ஸ் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த லெசன்ல வந்து லென்த், மாஸ், டைம் இந்த மூணை பத்தி நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் லென்த்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the distance between one end and the other desired end is called length. லென்த்னா இதன் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், லென்த், நீளம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சோ இதோட SI யூனிட் என்னன்னா மீட்டர். மீட்டர் இஸ் தி SI யூனிட் ஆஃப் லென்த். லென்த்தை மெஷர் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஸ்மாலர் யூனிட்ஸ் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு நிறைய யூனிட்ஸ் இருந்தா கூட அதோட SI யூனிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர். மீட்டரோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் m. உங்களுக்கு தெரியும் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் மார்க் பண்ணிப்பாங்க இல்லையா, நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்கன்னா உங்க மீட்டர் ஸ்கேல் வச்சு அளப்பாங்க. ஒரு மீட்டர் வந்து எத்தனை சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 10 மில்லிமீட்டர். 1000 சென்டிமீட்டர் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1000 மீட்டர் சேர்ந்தா 1 கிலோமீட்டர் கிடைக்கும் இல்லையா. கிலோமீட்டர் வந்து இப்ப இங்க இருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவோம், ஷார்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அதோட SI யூனிட் என்ன, மீட்டர். ஸ்டூடண்ட்ஸ் இந்த லென்த் மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு என்ன பேருனா மெஷரிங் டேப். மெஷரிங் டேப் இஸ் யூஸ்ட் டு மெஷர் தி லென்த் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். சோ டிஸ்டன்ஸ் அந்த லென்த் மெஷர் பண்ணக்கூடிய இந்த மெஷரிங் டூலுக்கு என்ன பேருனா மெஷரிங் டேப். மீட்டர் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணுவோம், ஆனா மெஷரிங் டேப் இஸ் யூஸ்ட் டு மெஷர் தி லென்த் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் மாஸ். Mass na the measure of the amount of matter in an object is called mass. The measure of the amount of matter. Students, mass தமிழ்ல நிறைன்னு சொல்லுவோம். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. சோ எவ்வளவு amount of matter ஒரு ஆப்ஜெக்ட்ல கண்டெய்ன் ஆயிருக்குதோ அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் வந்து அதான் இல்லையா. சோ அந்த மாஸ்னா நிறைன்னு சொல்லுவோம். இதோட SI யூனிட் வந்து கிலோகிராம். இதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குமா, ஸ்மாலர் யூனிட்ஸ் மில்லிகிராம், கிராம், கிலோகிராம், மெட்ரிக் டன், இது எல்லாமே யூனிட்ஸ் ஆஃப் மாஸ் தான். ஆனா அதோட SI யூனிட் வந்து கிலோகிராம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. 1000 மில்லிகிராம் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1000 கிராம் சேர்ந்தா 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் சேர்ந்தா 1 மெட்ரிக் டன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் தான் SI யூனிட் ஆஃப் மாஸ். மாஸை மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மெஷரிங் டூலுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ். பேலன்ஸ் இஸ் யூஸ்ட் டு மெஷர் தி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஒரு பொருளோட நிறைய அளவிடுறதுக்கு நம்ம பொதுவா தராசுன்னு சொல்லுவோம், அந்த பேலன்ஸை தான் பயன்படுத்துறோம். சோ இது பழைய காலங்கள்ல வந்து பீம் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் கட்டி இருக்கும் இல்லையா, ரெண்டு தராசுகள் இருக்கும், அது வந்து பீம் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே எல்லா கடைகளிலும் எது யூஸ் பண்றாங்க, எல்லா ஷாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் பேலன்ஸை தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் பார்க்க போறோம். டிஃபரன்ஷியேட் வெயிட் அண்ட் மாஸ். ஸ்டூடண்ட்ஸ் வெயிட்னா என்னன்னு பாருங்க. வெயிட் இஸ் தி கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மாஸ். இடை என்பது வெயிட்னா எடைன்னு சொல்லுவோம், மாஸ்னா நிறைன்னு சொல்லுவோம். இடைனா நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை, அந்த மாஸ் மேல ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கறனால இழுக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், இடை அப்படின்னு சொல்றோம், பொருளோட எடை அப்படின்னு சொல்றோம். The weight is directly proportional to the mass on earth surface. அதாவது weight வந்து மாஸுக்கு directly proportional. பூமியோட மேற்பரப்புல, பூமியோட பரப்புல எடை வந்து அதோட நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும், directly proportional இருக்கும். The moon's gravitational pull is 1/6 of the earth pull.
பூமியை விட நிலவுல வந்து ஈர்ப்பு விசை குறைவு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மி, பூமியில அதிகமா இருக்கும், மூணுல கம்மியா இருக்கும். அதனால இந்த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பூமியை விட கம்பேர் பண்ணும்போது 1/6 கொடுத்துருக்காங்க இல்லையா, 6ல் 1 பங்கு தான் வந்து மூணுல இருக்கும். Thus the objects weigh 6 times lighter on the moon than on the earth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பூமியில விட 6ல் 1 பங்கு நிறைதான் வந்து எங்க இருக்கும், நிலவுல இருக்கும். அப்ப நிலவுல வந்து ஒரு பொருளோட எடை என்பது பூமியில் உள்ள எடையில 6ல் 1 பங்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒருத்தனோட வெயிட் வந்து 6 கிலோ இருந்துச்சுன்னா மூணுல வந்து அவரோட வெயிட் எவ்வளவு இருக்கும், 1 கிலோ தான் இருக்கும். ஆனா அவரோட மாஸ் வந்து சேமா இருக்கும். இங்கேயும் 6 kg தான், மூணுலயும் 6 kg தான். மாஸ் வந்து மாறாது. ஆனா வெயிட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து மாறும். எர்த்ல வந்து அவரோட வெயிட் 6 kg இருந்துச்சுன்னா மூணுல அவரோட வெயிட் வந்து 1 kg தான் இருக்கும். ஏன்னா 6 டிவைட் பண்ணணும். ஏன்னா 6 மடங்கு கம்மியா இருக்குது, இங்க 6 மடங்கு எர்த்ல அதிகமா இருக்குது. மாஸ் தான் சேமா இருக்கும். இதான் வெயிட்டுக்கும் மாஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைமை பத்தி பார்க்க போறோம். டைம்னா the measure of the interval between two incidents. The measure of the interval between two incidents. ரெண்டு அடுத்தடுத்த சம்பவங்களுக்கு இடையில் உள்ள இந்த இடைவெளியை நம்ம என்ன சொல்லுவோம், டைம், காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட். இதுல வந்து அவர் இருக்குது, மினிட் இருக்குது, செகண்ட் இருக்குது, மில்லி செகண்ட் இருக்குது. ஆனா இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் தான். இதை மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மெஷரிங் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாக்ஸ். கிளாக்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த இன்டர்வல் ஆஃப் டைம். கிளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். கிளாக்ஸ் ஆர் வாட்சஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டைமை மெஷர் பண்ணுவோம். In earlier days, people used sand clock and sundial to measure the time. அதாவது முற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பகல் நேரம் டியூரிங் டே டைம்ல வந்து கால்குலேட் பண்றதுக்கு மணல் கடிகாரம், அதாவது சாண்ட் கிளாக் அல்லது சன்டைல் இல்லையா. ஸோ சூரிய கடிகாரம் சொல்லுவோம், சாண்ட் கிளாக்னா மணல் கடிகாரம் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி டைமை மெஷர் பண்ணாங்க. நவ் we can use to measure the time by using electronic clocks. டிஜிட்டல் கிளாக்னு சொல்லுவாங்கல்ல, எலக்ட்ரானிக் கிளாக்ஸை யூஸ் பண்றோம். ஸ்டாப் வாட்சஸ் ரொம்ப துல்லியமா ரொம்ப அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியுது. அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் டு கவுண்ட் ஈவன் ஸ்மாலர் டியூரேஷன் ஆஃப் டைம். ரொம்ப குறைந்த நேரத்தை கூட துல்லியமாக கணக்கிடுறதுக்கு இந்த உபகரணங்கள்லாம் பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.